நானே முதலமைச்சராக இருந்தால் கூட லாக்அப் மரணங்களை தடுக்க முடியாது. இது என்ன இது? அப்போ உங்களுக்கு சட்டம் தெரியல, உங்களுக்கு நிர்வாகம் தெரியல, அப்படி தானே? நீங்களே முதல்வராக இருந்தாலும் தடுக்க முடியாதுன்னு என்ன அர்த்தம்? ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். எல்லா ஆட்சியிலும் நடக்குது, எல்லா மாநிலங்களிலும் நடக்குது, யார் முதலமைச்சராக இருந்தாலும் நடக்குது. நான் இருந்தாலும் கூட அப்படி தான் இந்த காவல்துறையினுடைய போக்கு இருக்கும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு ஒரு சென்சிட்டைசேஷன் ப்ரோக்ராம் இல்லை. தடையறிவியல் துறையில் வேலை பார்த்தவங்கன்னு நீங்கள் அப்புறம் அதில் இருந்துக்கிட்டு ஓரளவு தெரிஞ்சிருக்கணுமே போலீஸை பற்றி. ஏன்னா தடையறிவியல் துறைக்கு காவல்துறைக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஓரளவு தெரிஞ்சிருக்கணுமே. நீங்களே முதல்வரால தடுக்க முடியாதா? எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு, எவ்வளோ தொழில்நுட்பம் வந்துருக்கு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, பிரெயின் மேப்பிங், இது உங்களுக்கு லை டிடெக்டர் அண்டு உங்களுக்கு நார்கோ அனாலிசிஸ், இது மாதிரி பல இதுங்களுக்கு நம்ம வசதிகளை வாங்கி கொடுத்தாலே ஓரளவு தடுத்துடலாமே. உங்களுக்கு தடையறிவியல் துறையிலேருந்து பிரெயின் மேப்பிங்னாலே என்னன்னு தெரியாது. நார்கோ அனாலிசிஸ்னால் என்னன்னு அது தடையறிவியல் துறை சம்மந்தப்பட்டது, அதுவே என்னன்னு தெரியாது. அதனால் நீங்களே முதலமைச்சரானாலும் தடுக்க முடியாதா? நாங்கள் எல்லாம் காவல்துறையில் இருக்கும்போது நான் ராத்திரியில் சந்தேகப்படும்படியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற குற்றவாளிகளை போலீஸ் பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க. கைரேகை எடுப்பாங்க. எடுத்துட்டு கைரேகை பிரிவுக்கு உடனே அனுப்புவாங்க. அது என்ன பண்ணுவார், ஒரு கான்ஸ்டபிள் இந்த கைரேகையை எடுத்துகிட்டு அங்கேருந்து வருவார், ஹெட் ஆஃபீஸ் அங்கே கையில் கொடுப்பார். கொடுத்துட்டு சொல்லுவார், சார் அந்த மாதிரி லாக்கப்புள்ள இருக்கான் சார், சீக்கிரம் ரிப்போர்ட் கொடுங்க. அந்த ரிப்போர்ட் வர 3-4 நாள் ஆகும். 4 நாளும் ஜெயிலுக்குள்ளேயே இருப்பான். லாக்கப்பு, போலீஸ் லாக்கப்புக்குள்ளேயே இருப்பான். அரெஸ்ட்டே காமிக்க மாட்டாங்க. ஏன்னா சந்தேகத்துக்குள்ளே கைதி 41 CRPC போட்டு அவனை உள்ளே வச்சுட்டு 1 வாரம் கழித்து கைரேகையிலேருந்து பிரிவிலேருந்து ரிப்போர்ட் வரும். உடனே அவனை வெளியில் விடுவாங்க. அதாவது இதற்கு முன்னால் அவனுக்கு வழக்கு இல்லையா அப்படின்னா விட்டுருவாங்க. இதற்கு முன்னால் வழக்கு இருக்குன்னா அப்புறம் போய் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் பாவம் நிறைய அப்பாவி சினிமா பார்த்துட்டு வர்றவனை தான் பிடிச்சி போலீஸ் லாக்கப்பில் போட்டுடுறாங்க. 2 மணிக்கு வருவான், உன் மேலே சந்தேகமாக இருக்குன்னு நைட் ரவுண்ட்ஸு சுற்றிக்கிட்டு இருக்க போலீஸ்காரன் பிடிச்சி போலீஸ் லாக்கப்பில் போட்டுருவோம். நாங்கள் இருக்கும்போது இருந்தது. இன்றைக்கி நிலைமை என்ன தெரியுமா? தொழில்நுட்பம் என்னதில் அங்கேயே நைட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்கள், அவனே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரில் அப்படி கையை வச்சுட்டு அடுத்த 2 நிமிஷம் அவன் முன்னாள் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறது ரிசல்ட் வந்துடும். அங்கேயே விட்டுருவாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. எவ்வளோ பெரிய விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் பாருங்கள். இது மாதிரி பல யுக்திகள் வந்துருச்சு. இந்த யுக்திகள் எதுவும் திருமாவளவனுக்கு ஒன்றும் தெரியலன்னு நினைக்கிறேன். அதனால் நானே முதல்வராக இருந்தால், நீங்கள் முதல்வராக இருந்தாலும் இப்படி தான் நடக்கும். சிந்திக்க தெரிந்தவர்கள் முதல்வராக இருந்தால் நிச்சயம் லாக்அப் டெத்து நடக்காது. நல்ல படித்த விஷயம் தெரிந்த ஒருத்தர் முதல்வராக இருந்தால் லாக்அப் டெத்து நடக்காது. நீங்கள்லாம் அந்த கேட்டகரியில் வரலன்னு அர்த்தம்.